ஒரு நாள் அக்பருடைய அரசவைக்கு ஒரு வினோதமான கேஸ் வந்தது. ஒரு விவசாயி, அவருக்கு விவசாயம் தான் உயிர் மூச்சு. அவரு விவசாயத்தை ரொம்ப ஆசையா பண்ணுவாரு. அவருடைய நிலம் பார்க்கவே ரொம்ப அழகா பசுமையா இருக்கும். அவர் இன்னும் நல்லா விவசாயம் பண்ண ஆசைப்பட்டாரு. அதனால அவர் நிலத்துக்கு அருகில அக்பர் கானோட நிலம் இருக்கு. அவருடைய நிலமும் கிணறும் கூட ரொம்ப அழகா செழிப்பா இருக்கும். அவருடைய கிணறுல கடல் மாதிரி தண்ணி பொங்கி வழியும். அதனால இக்பால் கான் கேட்டு விவசாயி அந்த நிலத்தை விலைக்கு வாங்கிடுவாரு. நிலத்தை விலைக்கு கொடுத்ததற்கு பிறகும் கூட இக்பால் கான் தொடர்ந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. பொறுத்து பார்த்த விவசாயி கொஞ்ச நாள் கழிச்சு அக்பர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அக்பர் இக்பால் கான் கிட்ட விசாரிப்பாரு. விலைக்கு கொடுத்த பிறகும் நீங்க எதுக்கு இந்த கிணத்துல இருந்து தண்ணீர் எடுக்கிறீங்க? அக்பர் கேட்டதுக்கு இக்பால் கானோட பதில கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப அசந்து போயிடுவீங்க. நான் கிணறு மட்டும்தான் விலைக்கு கொடுத்தேன், தண்ணிய கொடுக்கல. தண்ணி என்னோடதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே அக்பர் இந்த கேஸ பீர்பால ஹேண்டில் பண்ண சொல்லுவாரு. பீர்பால் இந்த கேஸ எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். பீர்பால் கேட்பாரு, அப்ப இவ்வளவு நாளா நீ எந்த வாடகையும் கொடுக்காம உன்னோட தண்ணி அவரோட சொந்த கிணத்துல வச்சிட்டு இருக்கியா? அப்போ இவ்வளவு நாளா நீ வாடகை கொடுக்காம வச்சிருந்ததுக்கு சேர்த்து 10,000 பவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அது கேட்டதும் இக்பால் கான் திணறி போயிடுவாரு. விவசாயி கிட்டையும் அக்பர் கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. இனிமேல் இது மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து துண்ட காணோம் துணிய காணோன்னு போயிடுவாரு. இக்பாலோட ட்ரிக்கரி பீர்பாலோட ட்ரிக்கி வேயோட தோத்து போயிடுச்சு. இந்த ஸ்டோரியோட மாரல், இது மாதிரிதான் சில பேர் தந்திரமா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோக்கடிக்கிறதுக்கு கண்டிப்பா இவங்களை விட தந்திரமானவங்க வருவாங்க. தேங்க்யூ, பாய்.